ஒன்றை இழந்தால்தான் மற்றொன்றை பெற முடியும் அப்படின்றதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆகச்சிறந்த ஒரு தத்துவம். ஆனால் இந்த இழத்தலை ஏற்றுக்கொள்வதற்கு மனிதர்களிடையே எவ்வளவு தயக்கம். பெரும்பாலான மனிதர்கள் இழப்புகளை சந்திப்பதற்கே ரொம்ப கவலையான ஒரு சூழ்நிலையை கடக்க வேண்டியிருக்கு. ஆனால் எல்லா மனிதனும் ஏதாவது ஒன்றை இழந்த பின் தான் அதை விட ஒரு சிறந்த ஒரு இடத்தை அடைய முடியும் அப்படின்னு தான் இந்த பிரபஞ்சம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு டாஸ்க். இழத்தல் அப்படின்றது எதுவாக வேணாலும் இருக்கலாங்க. அது நமக்கு பிடிச்ச எந்த ஒரு விஷயமா வேணும் இருக்கலாம். உறவுகளாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம், நமக்கு பிடித்த உணவாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் ஏதோ ஒரு கட்டத்தில் இழப்பதற்கு நாம் தயாராக இருக்கும் பொழுது தான் அதை விட ஆகச்சிறந்த ஒரு உத்வேகத்தோடு ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். எடுத்துக்காட்டு, ஆல்ரெடி ஒரு தண்ணி நிரப்பப்பட்ட வாட்டர் பாட்டிலில் எவ்வளவு தண்ணி ஊற்றினாலும் அது கீழே தான் எக்ஸஸாக தான் வெளியே போயிட்டு. ஆனால் அதே தண்ணியை எம்டி பண்ணிவிட்டு அதில் ஃபில் பண்ணும்பொழுது அந்த பாட்டில் முழுவதற்கும் புதியதாக ஒரு தண்ணீரை நிரப்ப முடியும். இப்படி தான் நம்முடைய வாழ்க்கை. ஏற்கனவே இருக்கக்கூடிய சில தேவையில்லாத விஷயங்கள், சில இக்கட்டான சூழ்நிலைகளை நாம் முடிவெடுத்து அதை இழக்கும்போது தான் அதை விட ஒரு புதியதான ஒரு மகிழ்ச்சியான ஒரு உறவுகளையோ, மகிழ்ச்சியான ஒரு நட்பையோ, அதை விட அதிகம் நமக்கு பயன் தரக்கூடிய ஒரு சில விஷயங்களை இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும். அதனால் முடிவுகள் என்பது இந்த வாழ்க்கையினுடைய முடிவாக மட்டும் பார்க்காம, அடுத்து நாம் பயணிக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய ஆரம்ப கட்டமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு புத்தகத்தை முடித்தால்தான் மற்றொரு புத்தகத்தை நாம் படிக்கும் அனுபவத்தை பெற முடியும். அதனால் இழத்தல் மிகவும் அழகானது. நீங்கள் இழப்பதை கூட மகிழ்ச்சியாக இழந்து பாருங்கள். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுப்பதை மகிழ்ச்சியாக கொடுக்கும். அதனால் பிலீவ் யூனிவர்ஸை நம்புங்க. நன்றி.